21 சமூக நீதி போராளிகளுக்கு நினைவு மண்டபம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. வன்னிய சமுதாய மக்களோட கோரிக்கைக்கு அன்றைக்கு அதிமுக அரசு செவிமடுக்கல. 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தலைவர் கலைஞர் திமுக ஆட்சிக்கு வந்தா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களோட நியாயமான கோரிக்கை ஏற்று தனி ஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்வோம் அப்படின்னு உறுதி கொடுத்தார். சொன்ன மாதிரியே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலிலே அமர்ந்து 43வது நாள்ல மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20 விழுக்காடு ஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்த வரலாறு தான் கலைஞருடைய வரலாறு, திமுக ஆட்சியின் வரலாறு. கல்வியில, வேலை வாய்ப்புல மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்து பிள்ளைகள் படிச்சு வேலைக்கு போய் முன்னேறுது. கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு தான் மிக முக்கிய காரணமாக இருக்கு. இது மட்டுமா, உயிர் தியாகம் செஞ்ச 21 குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபாய் கருணை தொகையும் மாதந்தோறும் பென்ஷனும் வழங்கினவர் முதலமைச்சர் கலைஞர். இன்றைக்கும் அந்த குடும்பங்கள் மாதம் 3000 ரூபாய் பெற்று வராங்க. அவங்களுக்கு சமூக நீதி போராளிகள் பட்டமும் வழங்கப்பட்டுச்சு. 1987 சமூக நீதி போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டுக்கு பலியான 21 சமூக நீதி போராளிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மணிமண்டபம் அமைக்கப்படும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் அறிவிச்சேன். சொன்னபடியே இதோ மணிமண்டபம் கட்டி திறக்கப்பட்டிருக்கு.